ஓகே. திருமலை பத்ரன் சார். சார் ஸ்லைட் தெரியுதுங்க சார். ஸ்லைட் தெரியுதா? தெரியுதுங்க. ஓகே. கரெக்டா இருக்கா? ஏதோ ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கரெக்டா இருந்ததா? கரெக்டா அருமையா இருந்ததுங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. ஓகே. இப்போ வந்து நம்ம காம்போசிஷன்ல போப்போம். காம்போசிஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பொறுமை வளமையா வந்து ஒரு ரேபிட் கொஸ்டின் வந்து ஆரம்பிச்சுதான் பண்ணுவோம். எல்லாரும் சாட்ல கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 127 பேர் நம்ம வந்து இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் நம்ம அந்த ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம வந்து 8 to 9 இயர்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸை வந்து பண்ணாலும் வருடம் அந்த இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைக்குதா, ஒரு அப்டேட் கிடைக்குதா அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க வந்து ட்ரை பண்றோம். இப்போ என்னுடைய விஷயம் என்னன்னா, காம்போசிஷன்ல எலிஜிபிள் டர்ன் ஓவர் 1.5 கோடியா 1 கோடியா அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்க சொன்னா நல்லா இருக்கும். சொல்லலாமா? ஏன் கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளீஸ். 1.5 கோடி. ஓகே. இப்போ சில ஸ்பெசிஃபைடு ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்பெசிஃபைடு ஸ்டேட்டுக்கு வந்து டர்ன் ஓவர் எவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியுமா? சூப்பர் சார், சுரேஷ் சார், சூப்பர் சார். 75 lakhs. ஓகேங்களா? இந்த ஞாபகம் இந்த இப்போ வந்து இந்த 1.5 கோடி இந்த 75 லட்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து சில மைண்ட் டெக்னிக்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, இந்த 1.5 கோடி அந்த 75 லட்சம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மேன்டஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மேன்டஸ் மேன்டஸ் அப்படின்றாங்க. மேன்டஸ்ல எம் மட்டும் 3 வச்சுக்கணும். M3ல வந்து மேகாலயா, மணிப்பூர், மிசோரம். ஓகேங்களா? A ஃபார் அருணாச்சல பிரதேஷ், N ஃபார் நாகாலாந்து, T ஃபார் திரிபுரா, U ஃபார் உத்தரகாண்ட், S ஃபார் சிக்கிம். இது பாத்தீங்கன்னா மேன்டஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் டர்ன் ஓவர் 75 lakhs. அப்போ 1.5 கோடி இருக்கிறது யாரு? ஹோஜா அப்படின்றாங்க. ஹோஜா ஃபார் இமாச்சல பிரதேஷ், O ஃபார் எனி அதர் ஸ்டேட்ஸ், J ஃபார் ஜம்மு காஷ்மீர், A ஃபார் அசாம். இது எல்லாமே வந்து ஹோஜோ அப்படின்ற விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒரே ஒரு கேள்வி. நான் தமிழ்நாடுல என்னுடைய டர்ன் ஓவர் வந்து 1 கோடி இருக்கு. ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடுல ஒரு பிரான்ச் இருக்கு. இந்த மேன்டஸ்ட்ல வந்து ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்ல ஒரு பிரான்ச் இருக்கு. அப்படி இருந்தா என்னுடைய ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் எவ்வளவு ரூபாய்க்கு உள்ள இருந்தா நான் வந்து காம்போசிஷன்ல போலாம்? சார் நல்லா பாருங்க. தமிழ்நாடுல நான் வந்து காம்போசிஷன்ல போனோம். ஓகேங்களா? நான் வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கிற மேன்டஸ் 75 lakhs டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா என்னுடைய டர்ன் ஓவர் தமிழ்நாடுல காம்போசிஷன் எவ்வளவு இருக்க வேண்டும் சார்? தமிழ்நாடுல என்னுடைய டர்ன் ஓவர் நான் 75 lakhs தான் பண்ணணுமா, நான் 1.5 கோடி பண்ணணுமா? அதர் ஸ்டேட்லயும் எனக்கு வந்து இருக்கு. நடராஜன் சார் 1.5 கோடின்னு சொல்றாரு. சார் 1.5 கோடி இந்த மாதிரி 2 இடத்துல வந்து ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்லயும் ரெகுலர் ஸ்டேட்லயும் 2 பிரான்ச் இருந்தது அப்படின்னா விச்செவர் இஸ் லோயர்னு பார்க்கும்போது 75 lakhsக்கு மேல எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு வேலிட் இன்ஃபர்மேஷன் சார் கொடுக்கும். ரைட் சார். இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 1.5 கோடி கிடையாது, 75 lakhs இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். சார் இப்போ என்னுடைய புக்ல வந்து 90 லட்சம் ரூபாய் இருக்கு சார். நல்லா பாருங்க, கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் தான் கொஞ்சம். என்னுடைய புக்ல டர்ன் ஓவர் 90 லட்சம் இருக்கு. என்னுடைய நான் ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணிருக்கிறது 80 லட்சம் ரூபாய் இருக்கு. என்னுடைய மிஸ்டர் டர்ன் ஓவர் 10 லட்சம் ரூபாய் நான் வந்து விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன்னா நான் ஒழுங்கா கணக்கு மாசம் பார்க்கல. இப்ப கணக்கை ஃபைனலைஸ் பண்றேன். என்னோட டர்ன் ஓவர் மிஸ் ஆயிருக்கு. ஏதோ ஒரு பேங்கை விட்டுட்டாங்க, கியூஆர் கோட்ல வந்துருக்கு, சம்திங் 10 lakhs வந்து லைபிலிட்டி வருது. அப்படி வந்ததுன்னா நான் அந்த 10 lakhs வந்து நான் சப்சிக்வெண்ட் இயர் இருக்கிற சிஎம்பி 08ல போடுறது நல்லதா அல்லது ஜிஎஸ்டிஆர் 4ல போறது நல்லதா? எது அட்வைசபிள் சார்? whatever missed turnover we have to declare in the turnover form GSTR 4ல போடுறது நல்லதா, சிஎம்பி 08 சப்சிக்வெண்ட் இயர்ல போறது நல்லதா அப்படின்னு கேட்கும்போது ஜிஎஸ்டிஆர் 4ல போடுறது தான் நல்லது அப்படின்னு. முன்னாடிலாம் 9A அப்படின்னு ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கையாளுறதுக்கு ஈஸியா இருந்தது. நம்ம வந்து சரி அப்படி 10 லட்சத்தை ஜிஎஸ்டிஆர் 4ல போடலாம்னு சொல்லிட்டீங்க. ரைட், ஓகே. அப்படி போடலாம்னு சொன்னா அதுக்கு என்ன சார் வரும்? நான் லேட்டா கட்டுறேன் இல்ல சார், அதுக்கு என்ன சார் வரும்? பெனால்டி கட்டணுமா? இன்ட்ரெஸ்ட் கட்டணும். என்ன பர்சன்டேஜ் கட்டணும் சார்?
18%. எந்த செக்ஷன்ல கட்டணும் சார்? எந்த செக்ஷன்ல கட்டணும் சார்? செக்ஷன் 50. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. சரி. அந்த ஓல்டு ஜிஎஸ்டிஆர் 9A அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது இருந்ததுன்னா இந்த இயர் டர்ன் ஓவர் நெக்ஸ்ட் இயர் போடலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுத்தாங்க. சரி சார். ஒன்ஸ் ஐ ஹவ் ஆப்டட் சார், நான் வந்து அடுத்த கொஸ்டின், நான் இந்த இயர் நான் ஆப்ட் பண்ணிட்டேன் காம்போசிஷன். முன்னாடி பழைய ஆக்ட்ல எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வருஷம் ஆப்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் ஆப்ட் பண்ணா அப்படியே கண்டினியூ ஆகுமா, திருப்பி ரீ ஆப்ட் பண்ணுமா, திருப்பி ஆப்ஷன்ஸ் தேவையா தேவையில்லையா? எஸ் ஆர் நோ? ஒன்ஸ் வி ஆப்டட்னா திருப்பி அகைன் ஆப்டட் தேவையா தேவையில்லையா? பிக் நோ. ஓகே, தேவை கிடையாது. ரைட். ஓகே சார், தேங்க்யூ. எலிஜிபிள் பர்சன் காம்போசிஷன்ல எலிஜிபிள் பர்சன் 10 சப்செக்ஷன் 1ல எம்டிஆர் அப்படின்னு சொல்றாங்க. எம் ஃபார் மேனுஃபேக்சரர், டி ஃபார் ட்ரேடர், ஆர் ஃபார் ரெஸ்டாரண்ட். மேனுஃபேக்சரரும் ட்ரேடருக்கும் வந்து வரக்கூடிய டாக்ஸ் வந்து 1% டாக்ஸ், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரெஸ்டாரண்ட்டுக்கு 2.5%, 2.5% நல்லாவே தெரியும், எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட் சார். இப்ப என்னுடைய அதாவது வந்து மேனுஃபேக்சரருக்கும் ட்ரேடருக்கும் நம்ம வந்து 1%, இதுக்கு 2.5%, ரெஸ்டாரண்ட் 2.5% தெரியும். இப்போ ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி சார். என்னுடைய டாக்ஸபிள் டர்ன் ஓவர் 15 லட்சம் ரூபாய் இருக்கு சார். ஓகே, என்னுடைய டாக்ஸபிள் டர்ன் ஓவர் 15 லட்சம் ரூபாய் இருக்கு. எக்ஸம்ப்டட் டர்ன் ஓவர் 10 lakhs இருக்கு. டோட்டலா வந்து 25 lakhs வந்துருக்கு. நான் ஒரு ட்ரேடரா இருந்தா 15 லட்சத்துக்கு கட்டணுமா அல்லது 25 லட்சத்துக்கு கட்டணுமா அப்படின்னு விஷயங்கள் சொல்ல முடியுமா? நான் ட்ரேடரா இருந்தானா. ராமநாதன் 25 போடுறாரு, அருள் 25 போடுறாரு. 25 நிறைய பேர் போடுறதெல்லாம் தப்பு சார். ஸ்டேட்ல இருக்கிற டாக்ஸபிள் டர்ன் ஓவருக்கு மட்டும்தான் ட்ரேடருக்கு வந்து வரும். 15 லட்சம் ரூபாய் கட்டினா போதும் அப்படின்ற விஷயம் நம்ம எந்த ஒரு வம்புக்கும் வேண்டாம்னு சொல்லி நம்ம வந்து சேஃபர் சைடுக்கு 25 லட்சத்துக்கு போட்டுடுறோம். அது ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ ட்ரேடரா இருந்தா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டாக்ஸபிள் டர்ன் ஓவர் வரைக்கும் போட்டா போதும் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட் சார். இப்போ சார் எனக்கு நான் தமிழ்நாடுல ஆப்ட் பண்ணிருக்கேன் சார். நான் ஆப்ட் பண்ணிருக்கேன் எப்படி காம்போசிஷனா. கர்நாடகால நான் வந்து ஒரு பிரான்ச் ரெகுலர்னு பண்றேன். இஸ் இட் பாசிபிள் சார்? எஸ் ஆர் நோ? பிக் நோ. ஓகே, ஒரு ஸ்டேட்ல ஆப்ட் பண்ணா எல்லா ஸ்டேட்லயும் ஆப்ட் பண்ண மாதிரி அப்படின்னு வந்து டீம்டு அக்செப்டன்ஸா டீம்டு ஆப்டட் அப்படின்னு வந்துடும். பேன் பேசிஸ்ல இந்த பேன் நம்பர்ல ஒரு பிரான்ச்ல ஆப்ட் பண்ணா இன்னொரு பிரான்ச்லயும் காம்போசிஷன் தான் போக முடியும். ஒரு பிரான்ச்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க வெளியே வந்துடுறீங்கன்னா திருப்பி எல்லா பிரச்சனையும் டிஸ்குவாலிஃபைடா, எல்லா பிரான்ச்சும் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுச்சுன்னா ரெகுலர்ல வந்துட வேண்டியதான் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு கதிரவன் அழகா சொன்னாங்க, ஆர்சிஎம் பத்தி நம்ம வந்து கிளாஸ் ரொம்ப அருமையா எடுத்தாங்க. அதை எடுக்குமா அப்ப காம்போசிஷன் பர்சன் வந்து ஆர்சிஎம் கட்டணமா கட்டக்கூடாதா? எஸ் ஆர் நோ? ஆர்சிஎம் கட்டணமா கட்டக்கூடாதா? பிக் நோ. அப்படியா சார்? நோன்னு போடுறீங்களா? எல்லாம் நோ நோன்னு போடுறீங்க. காம்போசிஷன்ல இருக்கவங்க ஆர்சிஎம் கட்டணமா கட்டக்கூடாதா? நான் கேட்கறது ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுக்கு கேட்கல, காமனா கேட்கிறேன். பிகேஸ் ஆர்சிஎம் கட்டணும். ஆனா ரெண்டுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் அண்ணன் கதிரவன் அழகா சொன்னாங்க பாத்தீங்களா, ரெண்டுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன்ஸ், நீங்க அது மட்டும் கட்ட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ அது இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து அந்த கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ரெஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா 7/2025ல வந்து நம்ம வந்து 16/1/2025ல அந்த கிளாரிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ள வேண்டும், பார்த்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? 7/2025. ஓகே, சரிங்க சார். நான் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாமா சார்? எஸ் ஆர் நோ? சார் நான் டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாமா சார் காம்போசிஷன்ல? பிக் நோ. ஓகே, ஓன் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி நான் டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன டாக்குமெண்ட் நான் இஷ்யூ பண்ணணும் சார்? ஷெல் ஐ ரைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் சார்? எஸ் ஆர் நோ? டாக்ஸ் இன்வாய்ஸ் நான் ரைஸ் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? பிக் நோ. அப்ப what are the document we have to require sir? Bill of supply. ஓகேங்களா? bill of supply. ரைட், சூப்பர் சார். ரொம்ப நன்றி 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 சார். நான் வந்து ஒரு ட்ரேடரா இருக்கேன் சார். நான் வந்து ஒரு ட்ரேடரா இருக்கேன். ஓகேங்களா?
நான் வந்து பான் மசாலா டொபாக்கோ வந்து சேல் பண்ணலாமா சார்? கமர்ஷியல் இன்வாய்ஸ்லாம் கிடையாது சார். பில் ஆஃப் சப்ளை. சாரி சார். பில் ஆஃப் சப்ளைக்கு ஞானவேல் சார், ஞானவேல் கணேசன் சார். கமர்ஷியல் இன்வாய்ஸ்னு சொல்லுவேன். பில் ஆஃப் சப்ளை தான் கரெக்டான டாக்குமெண்டேஷன். சார் நான் வந்து செல் ப்ராடக்ட் பான் மசாலா டொபாக்கோ நான் ட்ரேட் பண்றேன். அப்படி பண்ணா காம்போசிஷன்ல பண்ணலாமா சார்? பான் மசாலா டொபாக்கோ வந்து காம்போசிஷன்ல ட்ரேட் பண்றவங்க விற்கலாமா சார்? நோன்னு சொன்னது எல்லாமே தப்பு. எஸ். ஒன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் மேனுஃபேக்சரர். ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் மேனுஃபேக்சரர். மேனுஃபேக்சரர் தான் வந்து இந்த வந்து பான் மசாலா இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் வந்து பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள். காம்போசிஷன் டீலர் ஹேவ் டு பே த ரெண்ட் ஆர்சிஎம் வினி நோட்டிபிகேஷன். காம்போசிஷன் டீலர் ரெண்ட்டுக்கு ஆர்சிஎம் பே பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஐ திங்க் 07/2025 ரெஃபர் பண்ணி பாருங்க. 07/2025 டேட்டட் 16th January 2025 செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்போ வந்து பான் மசாலா டொபாக்கோ பண்றவங்க ட்ரேட் பண்றவங்க பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரர். சார் நான் காம்போசிஷன்ல இருக்கேன். நான் அதர் ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணலாமா சார்? எஸ் ஆர் நோ? பிக் நோ. ஓகே, பண்ணக்கூடாது. ரைட். அப்போ நான் அதர் ஸ்டேட்ல பர்ச்சேஸ் பண்ணலாமா சார்? பிக் எஸ். நான் அதர் ஸ்டேட்ல இம்போர்ட் பண்ணலாமா சார்? பிக் எஸ். அதர் ஸ்டேட்ல இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பண்ணலாமா சார்? நோ சொன்னது தப்பு சார். எல்லாமே எஸ் தான் சார். எல்லாமே எஸ் தான் பண்ணலாம். காம்போசிஷன்ல வந்து சேல் மட்டும் தான் பண்ணக்கூடாது. பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம் சார். சார் நான் வந்து காம்போசிஷனா இருக்கேன். இ காமர்ஸ் ஆபரேட்டருக்கு குட்ஸை சப்ளை பண்ணலாமா சார்? எஸ் ஆர் நோ? குட்ஸ் பண்ணலாம் சார். சர்வீஸ் மட்டும் தான் பண்ணக்கூடாது. சர்வீஸ் மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற விஷயங்களை வந்து பண்ணலாம். இந்த இன்வாய்ஸ் போடும்போது, காம்போசிஷன் இன்வாய்ஸ் போடும்போது அந்த இன்வாய்ஸ்ல வந்து நம்ம வந்து இன்வாய்ஸ்லயும் சரி, நோட்டீஸ் போர்ட்லயும் சரி, காம்போசிஷன் பர்சன் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ன்ற ஒரு தருணத்துல காம்போசிஷனை பத்தி நம்ம வந்து லிட்டில் பிட் பார்த்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர்லயே கவர் பண்ணிட்டோம். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். காம்போசிஷன்னா என்ன? இதுல 2 டைப் இருக்கு. 1%, 5%. ரெண்டாவது டைப் 6%. எப்படி ஆப்ட் பண்ணணும்? என்ன ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ்? என்ன இன்டிமேஷன் ஃபார்ம்ஸ்? என்ன டர்ன் ஓவர் லிமிட்? அப்ளிகபிள் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு ரேட் என்ன? காம்போசிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிஷன் என்ன? 4 உடைய ரிட்டர்னோட எப்படி தாக்கல் பண்றது? சர்க்குலர் என்ன அப்படின்னு ஒரு ஒரு 2 மினிட்ஸ் சார் பார்க்க சொல்றேன். 2 மினிட்ஸ் சார். ஒரே கொஸ்டின் சார். இப்போ என்னுடைய டர்ன் ஓவர் லாஸ்ட் இயர்ல 5 கோடி எக்ஸிட் ஆயிடுச்சு. கரண்ட் இயர்ல HSN எத்தனை டிஜிட் போடணும் சார்? கொஸ்டின் ஆன்சர்ல பண்ணலாம். ₹50 lakhs வர சார். இன்னும் அதுக்கு போல. இது ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும். 6 it is applicable for all B2B and B2C. 5 கோடிக்குள்ள இருந்தா what about B2C? What about B2C? Is it applicable?
சாட்ல கொஸ்டின் வரும். அவ்வளவுதான். சூப்பர். 30 days. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், வெரி கைண்ட் ஆஃப் சார். ஓகே, ஒரு ஜெனரல் டாபிக் பார்த்துட்டு போயிடலாம் சார். மணி 12:30 ஆயிருக்கு. இன்னொரு half an hour. ஓகே சார், இது வந்து ஒரு 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 சிம்பிளிஃபைட் ஸ்கீம், ஒரு ஸ்மாலஸ்ட் ஸ்கீம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். இன்புட் டேக்ஸ் வேண்டாம், ரொம்ப கண்டிஷன் தான் வந்து எனக்கு எல்லாம் தலைவலி வேண்டாம், ரொம்ப ஓரளவுக்கு சிம்பிளிஃபைடா இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் ஏ சிம்பிள் ஸ்கீம். இட் இஸ் a கன்செஷனல் ரேட். இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஸ்மால் சப்ளையர். லோயர் பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பொதுவா யூஸ் பண்ற இடம் வந்து ஒரு எண்ட் ஆஃப் தி கன்சியூமர் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், யார் இன்புட் டாக்ஸ் தேவையில்லைன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் அவைல் பண்ணுவாங்க. ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எலாபரேட்டட் அக்கௌண்ட்ஸ் தேவை கிடையாது, நம்ம வந்து சிம்பிளிஃபைடா வச்சிருந்தா போதும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. இந்த டாக்ஸபிள் பர்சன் காம்போசிஷன் cannot avail for the input tax credit பண்ண முடியாது, டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. ஆனா வேரியஸ் கண்டிஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கட்டாயமா வந்து இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய சார்ஜஸ்ல 4 விதமான சார்ஜஸ் இருக்கு. ஃபார்வர்டிங் சார்ஜ் 9 சப்செக்ஷன் 1, ரிவர்ஸ் சார்ஜ் 9 சப்செக்ஷன் 3, 9 சப்செக்ஷன் 4, கிராஸ் சார்ஜ் ஹெட் ஆஃபீஸ்க்கும் பிரான்ச் ஆஃபீஸ்க்கும் பண்ணக்கூடிய சார்ஜ் கிராஸ் சார்ஜ், லேட்டர் சார்ஜ் அப்படின்னா இ காமர்ஸ் ஆபரேட்டர் சார்ஜ் 9 சப்செக்ஷன் 5. இந்த சார்ஜஸ்ல ஃபார்வர்டிங் சார்ஜை பொறுத்த வரைக்கும் 2 விதமான சார்ஜ் இருக்கு. அந்த ஃபார்வர்டிங் ரெகுலர் சார்ஜஸ் ஒன்று இருக்கு, காம்போசிஷன் சார்ஜஸ் இருக்கு. ரெகுலர்ல டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, காம்போசிஷன்ல டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்படி இருக்கும்போது வந்து இதுல வந்து செக்ஷன் 10 அப்படின்னு காம்போசிஷன்ல கொண்டு வராங்க. செக்ஷன் 10 அப்படின்னு கொண்டு வரும்போது குட்ஸ் ரெஸ்டாரண்ட் மினிமம் 10% டர்ன் ஓவர் பண்றது 10(1) கொண்டு வராங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பண்றவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா 50 lakhs இருக்கவங்களுக்கு வந்து இந்த 10(2)A கேபிட்டல் 2A வந்து 2/2019 நோட்டிபிகேஷன்ல 7/3/2019 வந்து இந்த 2 விதமா கொண்டு வராங்க. இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த குட்ஸ் ரெஸ்டாரண்ட் மினிமம் 10% பண்ற சர்வீஸ் பண்றவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் லிமிட். 10(2A) வரவங்களுக்கு சர்வீஸ்ல வரவங்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் லிமிட். 10(2A) வரவங்களுக்கு வந்து 3% வந்து டாக்ஸ் ரேட் வந்து போடுவாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ அடுத்து நான் வந்து என்னுடைய இது வந்து இதுதான் வந்து இது இப்ப சொன்னதுதான் குட்ஸ், ஃபுட்டு அண்ட் 10% டர்ன் ஓவர்னா லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் ப்ரிசீடிங் டர்ன் ஓவர்ல இருக்கக்கூடிய இதுல இருந்து 10% ஆர் 5 lakh விச் ஆர் வெரி ஹையர் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் இயர் என்னுடைய டர்ன் ஓவர் 60 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா இந்த இயர் என்ன வந்து 6 லட்சமா அல்லது 5 லட்சமா அது சர்வீஸ்ல பார்க்கும்போது 6 லட்சம் வரைக்கும் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் டிட்டர்மின் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. அப்போ அக்ரிகேட் டர்ன் ஓவர் 1.5 crores. இது எல்லாமே நம்ம வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தோம். மேனுஃபேக்சரர் இருக்காங்க, ட்ரேடர் இருக்காங்க, ஃபுட் சப்ளையர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சர் இது வந்து ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்டுக்கு 75 lakhs. நம்ம கொஸ்டின் ஆன்சர்ல பார்த்தோம். ஸ்டேட் எல்லாம் மேன்டெஸ்ட்னா என்னன்னு சொன்னோம், ஹோஜர்னா என்னன்னு சொன்னோம். இது எல்லாமே தெளிவாகவே நம்ம பேசிட்டோம். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்னால வந்து நான் வந்து ஒரு காம்போசிஷன்ல இருந்து என்னுடைய டர்ன் ஓவர் 1.5 கோடிக்குள்ள இருந்தாலும் அந்த சர்வீஸோட லிமிட் வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து என்னுடைய டர்ன் ஓவர் வந்து அடுத்து ஒரு 50 லட்சம் இருந்தது அப்படின்னா நான் அடுத்த லெவல் இப்போ ஒரு ஆடிட்டிங் ஆஃபீஸு, ஒரு கன்சல்டன்சி ஆஃபீஸு, ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபீஸு, இந்த மாதிரி வந்து சர்வீஸ் பண்றவங்க இந்த சிம்பிளிஃபைட் ஸ்கீம்ல வந்து போக வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அக்ரிகேட் டர்ன் ஓவர் 50 லட்சம் இருந்தா 3% நோட்டிபிகேஷன் நம்பர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ரைட். இந்த ஸ்கீம்ல நான் போனோம் அப்படின்னா எப்படி ஆப்ட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன்ல வந்து நான் வந்து கொடுப்பேன். அந்த அப்ளிகேஷன்ல கொடுக்கும்போது நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னா நான் ரெகுலரா போயிடும். அதுக்கு தான் நேற்று டிஜிஏ டெப்டி ஜெனரல் ஆஃப் ஆடிட்ல நேற்று ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நான் அட் டைம்ல நான் வந்து தெரியாம மாத்தி கொடுத்துட்டேன். நான் ரிஜிஸ்ட்ரேஷன்ல நான் வந்து காம்போசிஷன் செலக்ட் பண்ணல அப்படின்னா 1 வருஷம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் தான் போக முடியுது. அதனால ரிவர்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் இமிடியேட்டா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல ரெப்ரசன்டேஷன்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன்ல என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 3B டெம்பரரி ரிவர்சல், பர்மனன்ட் ரிவர்சல் இருக்கு. நான் தெரியாம டெம்பரரி பர்மனன்ட்ல போட்டா திருப்பி எப்படி ரீக்ளைம் பண்றது அப்படின்ற விஷயங்களை ரெப்ரசன்டேஷன்ல கேட்டிருக்கோம்.
எவனோ ஒருத்தர் தெரியாத ஒரு இன்புட்டை போட்டு அதை நான் தெரியாம பர்மனன்ட் ரிவர்சல் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் அவன் கிரெடிட் நோட் போட்டா திருப்பி என் பணம் போயிடுது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்குறோம் விஷயம், தெரிஞ்சுக்கிற விஷயம். அப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ல அட் தி டைம் வந்து அப்ளிகேஷன் பார்ட் பில ஃபில் அப் பண்ணோம் அப்படின்னா இமிடியேட்டா வந்து அந்த காம்போசிஷன்ல வந்துரு. நான் ரெகுலரா இருக்கேன், நான் ரெகுலரா இருந்து நான் நெக்ஸ்ட் இயர்ல காம்போசிஷன் போகணும் அப்படின்னா அந்த இயர் எண்டுக்குள்ள சிஎம்டி 02 வந்து நான் வந்து ஒரு ஆப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 1/4/2000ல இருந்து நம்மளுக்கு வந்து அந்த காம்போசிஷனா மாத்துறதுக்கு சிஎம்பி 02 அப்படின்ற விஷயங்கள் வந்து கையாளணும். அப்படி கையாளணும் ரெகுலர்ல இருந்து காம்போசிஷனா நீங்க வந்து மாறுறீங்க அப்படின்னா ஐடிசி 03 அப்படின்ற ஃபார்ம் வந்து வித்தின் அந்த 31st மேக்குள்ள நம்ம ஃபைல் பண்ண வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஒன்ஸ் ஆப்ட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் இருக்கு, ஆப்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இதுல ஆக்ட் செக்ஷன் 10 சொல்லுது, ரூல் வந்து 3 to 7 சொல்லுது. அதர் ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடாதுனால ஐஜிஎஸ்டிக்கு ஆக்ட் எதுவும் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் டைம்ல ஆப்ட் பண்ணா மட்டுமே தான் வந்து போக முடியும். அப்படின்னா அந்த இயர் முடிச்ச அப்புறம் சிஎம்பி 02 போட்டு நெக்ஸ்ட் இயர்ல போக முடியும், தெரிஞ்சுக்கிற விஷயம். இதுல இருக்கக்கூடிய இன்டிமேஷன் ஃபார்ம்ஸ் வந்து சிஎம்பி 1ல இருந்து சிஎம்பி 7 வரைக்கும் இன்டிமேஷன் ஃபார்ம்ஸ். நான் வந்து ரெகுலர்ல இருந்து காம்போசிஷன் வந்தா ஐடிசி 03, காம்போசிஷன்ல இருந்து நான் ரெகுலரா வந்தேன்னா ஐடிசி 01 வித்தின் 30 டேஸ்க்குள்ள என்னுடைய இன்புட் இருக்கிற குட்ஸோ அல்லது செமி ஃபினிஷ்டு குட்ஸோ அல்லது வந்து என்னுடைய கேபிட்டல் குட்ஸோ இது எல்லாத்தையும் வந்து இன்புட் எடுக்கிறதுக்கு உண்டான ஃபார்ம் தான் ஐடிசி 01 அப்படின்ற ஃபார்ம். நம்ம வந்து காம்போசிஷன் உள்ள போயிட்டோம்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி சிஎம்பி 08ல வந்து நம்ம வந்து தாக்கல் பண்ணுவோம். அப்படி தாக்கல் பண்ணும்போது நம்ம வந்து அதனுடைய 4 குவார்டர் ஃபைல் பண்ணா மட்டுமே தான் ஜிஎஸ்டிஆர் 4 வந்து வேற ஆனம் ரிட்டர்ன் வந்து ஓபன் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் பண்றோம். சிஎம்டி 08 பொறுத்த வரைக்கும் வந்து சப்சிக்வெண்ட் மந்த் வந்து சக்சீடிங் இயர்ல வந்து எவ்ரி மந்த் ஃபைல் பண்ணுவோம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். வாட் எவர் ஒமிஷன் ஏதாவது விட்டு போச்சுன்னா we have to comply with our whatever missed turnover reported figure, you have to report for the GSTR 4 ஃபைல் பண்ணீங்கன்னா it is advisable அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட் சார், இந்த GSTR 4 1920 வரைக்கும் வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம 1920ல இருந்து தான் வந்து இந்த ஆனுவலா இருந்தது. இதுக்கு முன்னாடி இப்ப வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது குவார்டர்லி ஒன்ஸா இருந்து 9A அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருந்தது, அதெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். என்னுடைய ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்னுடைய இன்வர்ட் சப்ளை ரிப்போர்ட் ஜிஎஸ்டிஆர் 4A வந்து வருது. அது இது எல்லாமே ஆட்டோ பாப்புலேட்டா நமக்கு கிடைக்குது. எங்க ஜிஎஸ்டிஆர் 4 ஆட்டோ பாப்புலேட் கிடைக்குது. அப்ப என்னுடைய இன்வர்ட் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் வந்து சரியா இருக்கா? இந்த 4A கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா அதுல ஏதோ ஆர்சிஎம் டிரான்சாக்ஷன் இருக்குதா? ஆர்சிஎம் டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா இப்ப பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி நோட்டீஸ் வர்றதுக்கு வேலை இப்பவே பார்த்து அந்த ஆர்சிஎம் கட்டி முடிக்கிறது அட்வைசபிள் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஜிஎஸ்டி இனிஷியலி ஜூலை 17 to 19 வரைக்கும் குவார்டர்லி ஒன்ஸ், அதுக்கப்புறம் ஆனுவல் ரிட்டர்ன் மாறினது வந்து 1920. இதனுடைய ஜிஎஸ்டிஆர் 4 30th ஏப்ரல் இருந்ததை வந்து 30th ஜூன் அப்படின்ற விஷயங்கள் மாத்திட்டாங்க. இந்த மாசம் ஜிஎஸ்டிஆர் 4 நீங்க ஃபைல் பண்றதுக்கு உண்டான டியூ டேட் 30th ஜூன் 2026 அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய நான் டீட்டெயிலா பார்க்கணும் சார், கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சர்க்குலர் 77, சர்க்குலர் 27ல பேக்கரி ப்ராடக்ட்லாம் 5% அப்படின்ற சர்க்குலர் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 27ல போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இன்டிமேஷன் ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சிஎம்பி 1ல இருந்து சிஎம்பி 7 வரைக்கும் வந்து இருக்கு. இந்த சிஎம்பி 1ம் 3யும் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஏதோ மைக்ரேட் பண்றதுக்காக வந்து கொடுக்கப்பட்ட ஃபார்ம், அதை விட்டுறலாம். சிஎம்பி 02ன்றது வந்து நான் வந்து எனக்கு வந்து நான் காம்போசிஷன்ல நான் வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா சிஎம்பி 02 கொடுக்கணும். இல்ல சார் நான் வந்து இந்த காம்போசிஷன் வேண்டாம் சார், நான் ரெகுலர் போறேன், என்னால அதர் ஸ்டேட் சப்ளை பண்ண முடியல, பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அதனால சரிப்பட்டு வராது சார், நான் வந்து போயிடுறேன், என் டர்ன் ஒரு எக்ஸிட் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜிஎம்டி 04 அப்படின்னு கொடுத்து ஆப்ட் அவுட் ஆகணும். அப்படி ஆப்ட் அவுட் ஆகணும் அப்படின்னா நம்ம திருப்பி வந்து ரெகுலரா போனோம்னா ஐடிசி 01 ஃபைல் பண்ணி இன்புட் டாக்ஸை எடுத்துக்கலாம். சரி, நம்ம காம்போசிஷன்ல இருக்கோம், ஆபீசர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீ முரண்பாடா அட்வர்ஸா நீ வந்து பண்ணிட்ட, நான் வந்து நீ காம்போசிஷன் இருக்க முடியாது அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சிஎம்பி 05 அப்படின்ற விஷயங்கள் வந்து ஆபீசர்ஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஆபீசர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நான் வந்து
15 டேஸ்க்குள்ள வந்து அதனுடைய நோட்டீஸ்க்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும். அந்த ரிப்ளை கொடுக்க வேண்டிய இடம் தான் சிஎம்பி 06. ரிப்ளை கொடுத்த ஆபீசர் 30 நாளைக்குள்ள வந்து சிஎம்பி 07ல ஒண்ணு அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம், ஏதாவது விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு. சார் நான் என்னுடைய டர்ன் ஓவர் 1.5 கோடிக்குள்ள இருக்கேன் சார். நான் வந்து என்னோட 1.5 கோடிக்கு மேல போற மாதிரி தெரியுது. அப்படி இல்லைன்னா வந்து நான் அதர் ஸ்டேட்டுக்கு பண்ற மாதிரி தெரியுதுன்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ள நம்ம அந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சுன்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ள நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸை தெரியப்படுத்தி நம்ம ரெகுலருக்குள்ள போக வேண்டும் சொல்றதுதான் இந்த இருக்கிற இன்டிமேஷன் ஃபார்ம்ஸ், ஃபுல் இன்டிமேஷன் ஃபார்ம்ஸ். இதுல டர்ன் ஓவர் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஆரம்பத்துல வந்து 50 lakhs இருந்துச்சு, அடுத்து 75 lakhs ஆச்சு, அதுக்கப்புறம் 75 1 கோடி ஆச்சு, அப்புறம் 1.5 கோடி ஆச்சு. நேற்று ரெப்ரசன்டேஷன்ல சொல்லியிருக்கோம், நீங்க 2019 தான் இந்த லிமிட் கொடுத்தீங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லாம் இந்த டிஜிட்டலி டிரான்சாக்ஷன் ஆகி கியூஆர் கோட்ல நிறைய டிரான்சாக்ஷன் டிஜிட்டல் மணி பண்றதுனால பாத்தீங்கன்னா அது ஜிபே டிரான்சாக்ஷன் நிறைய வர்றதுனால நீங்க ஸ்மால் ட்ரேடர்ஸை மோட்டிவேட் பண்றதுனால இந்த 1.5 கோடியை வந்து 2 கோடியா இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு ரெப்ரசன்டேஷன்ல ஒரு பாயிண்டா வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவை. இந்த 1.5 கோடி அப்படின்னு எப்படி தீர்மானிக்கிறது? 2 subsection 6ல இருக்கிற அக்ரிகேட் டர்ன்ஓவர் டாக்ஸபிள் சப்ளையும் சரி, எக்ஸம்ப்டட் சப்ளை, டிஸ்டிங்க்ட் பர்சன்ட் சப்ளை, எக்ஸ்போர்ட் சப்ளை, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல் அக்ரிகேட்டுக்கு என்ன சம் ஆஃப் டோட்டல் 1.5 கோடிக்குள்ள வருதோ இந்த 1.5 கோடிக்கு மேல எக்ஸீட் ஆச்சுன்னா நீ காம்போசிஷன்ல போக முடியாது. இல்ல ஆர்சிஎம், டாக்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கொள்ள கூடாது அப்படின்னு விஷயங்க. நில் ரேட்டு, நான் டாக்ஸபிள் சப்ளை, ஆல்கஹால், பான் மசாலா, இது மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட், இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நான் டாக்ஸபிள் சப்ளை போது ஆல்கஹால் லிக்கர் 1+5 ஸ்பெசிஃபைட் பெட்ரோலியம் ப்ராடக்ட். 5 ஸ்பெசிஃபைட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்னா பெட்ரோலியம் க்ரூடு, ஹை ஸ்பீட் டீசல், மோட்டாரு, நேச்சுரல் கேஸ், அவிஷன் ஃபியூவல் அப்படின்னு வந்து பான் மசாலான்னு தப்பா சொல்லிட்டு கரெக்ட் பண்ணி இது எல்லாமே வந்து இதை வர்றது எல்லாத்தையும் வந்து அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல வந்து கூட்டிக்கிட்டு நம்ம வந்து நில் சப்ளை இதனுடைய டோட்டல் சம் ஆஃப் டோட்டல் 1.5 கோடிக்கு உள்ள இருந்ததுன்னா யூ ஹாவ் டு ஆப்ட் ஃபார் காம்போசிஷன். அதர்வைஸ் நீங்க காம்போசிஷன் போக முடியாதுன்ற ஒரு டிட்டர்மினேஷன் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் தமிழ்நாடுல வந்து 1 கோடி இருக்கேன், கேரளால 40 லட்சம் இருக்கேன்னா என்னுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் தான் கூட்டிக்கணும். என்னுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் நான் வந்து 1 கோடி 40 லட்சம் இருக்கிறதுனால என்டையர் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 2 பிரான்ச் கூட்டி வரக்கூடிய ஆன்சர் சம் ஆஃப் டோட்டல் 1.5 கோடி கீழ இருந்தா யூ ஹாவ் டு ஆப்ட். அப்படி இருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் 1 கோடி 60 வருதுன்னா நீங்க ஆப்ட் பண்ண முடியாது. அப்போ செக் பேன் பேசிஸ்ல நம்ம வந்து பேன் இந்தியா ஆல் இந்தியா பேன் பேசிஸ் டுகெதர் தான் நான் வந்து அந்த கால்குலேஷன் எடுத்துக்கணும். ஒரு பிரான்ச்ல ஆப்ட் பண்ணா எல்லா பிரான்ச்லயும் ஆப்ட் பண்ண மாதிரி, ஒரு பிரான்ச்ல வந்து வெளியே காம்போசிஷன்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா பிரான்ச்லயும் வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்ல டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுச்சுன்னா ஒரு பிரான்ச் டிஸ்குவாலிஃபைட் ஆயினா எல்லா பிரான்ச்சும் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுல 10 subsection 1ல இருந்து 10 subsection 2, 10 subsection 3, 10 subsection 2 capital A அப்படின்ற விஷயங்கள் 4ஆ பிரிக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரர் வந்து இப்போ இருக்கிற ரேட் 1/2%. 2017க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1% இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் இருந்தா 2.5%, அது இதுல வரும். எனி அதர் சப்ளை எலிஜிபிள் அப்படின்னா வந்து காம்போசிஷன் வந்து 1%, 0.5%, 0.5%. இது வந்து சர்வீஸா இருந்ததுன்னா 3%. இது எப்படி ரேட்டு போடுறன்றத இந்த 10(1)ல வந்து நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். இல்ல 50 lakhs குள்ள இருக்கும் 10(2) கேபிட்டல் ஏல வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். இதுல வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 0.5% டர்ன் ஆஃப் தி ஸ்டேட் டர்ன் ஓவர் கொடுத்திருப்பான். எங்க மேனுஃபேக்சரருக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் நம்ம கொடுத்திருப்பான். ஆனா ட்ரேடருக்கு மட்டும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ட்ரேடர் எனி அதர் சப்ளைஸ்ல 0.5% ஆஃப் தி டர்ன் ஓவர் டாக்ஸபிள் சப்ளை ஆஃப் குட்ஸ். அதனாலதான் முதல் ஆரம்பத்துல கேட்டோம் 15 லட்சம் டாக்ஸபிள், 10 லட்சம் எக்ஸம்ப்டட்னா நீ 25 லட்சத்துக்கு கட்ட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, 15 லட்சத்துக்கு கட்டினா போதும் அப்படின்ற ஒரு விஷயங்களை கொடுக்க வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம கொடுத்தோம். ஆரம்பத்துல மேனுஃபேக்சர் 2%ல இருந்து அப்புறம் 1% மாறிச்சு. முன்னாடி இதே மாதிரி வந்து டாக்ஸபிள் எக்ஸம்ப்ட் சேர்த்து நம்ம டாக்ஸ் கட்டி 1/1/2018ல இருந்தா டாக்ஸபிள் டர்ன் ஓவருக்கு மட்டும் கட்டினா போதும் அப்படின்ற விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்க சார், இப்படி நான் குட்ஸ் பண்ணும்போது சர்வீஸே பண்ணக்கூடாதுன்னாங்க. அப்புறம் ரெஸ்டாரண்ட்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 10% சர்வீஸ் பண்ணா போதும்னு சொல்றதுதான் இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. சப்ளை ஆஃப் குட்ஸ் மினிமம் சர்வீசஸ் 10% மட்டும் வந்து நம்ம கட்டுற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 10% சர்வீசஸ் வந்து லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர்ல இருந்து
என்னுடைய ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் டர்ன் ஓவர்ல 10% ஆர் 5 lakhs விச் எவர் இஸ் ஹையர். லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர் 50 லட்சம் பண்ணியிருக்கானா 5 லட்சம் தான் மேக்ஸிமம் லிமிட். லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர் 1 கோடி பண்ணியிருக்கானா 10 லட்சம் வரைக்கும் கரண்ட் இயர்ல சர்வீஸ் பண்ண முடியும் சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இந்த கால்குலேட் பண்ணும்போது இதுல வந்து என்ன சொல்றாங்க, ஒரு சப்ளை ஆஃப் சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, பில் டிஸ்கவுண்டிங் வந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து நீங்க வந்து கணக்குல எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு ரிமூவல் ஆஃப் ஆர்டர்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல கூட்டிக் கொள்ள வேண்டாம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட அப்படின்ற விஷயங்களை கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த நம்பர் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், நீங்க பாத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய டாக்ஸபிள் குட்ஸ் வந்து 1.45 lakhs, என்னுடைய சர்வீஸ் 4 lakhs, என் இன்ட்ரெஸ்ட் 11 lakhs. நான் இந்த இயர்ல வந்து நான் வந்து 1,60,00,000 இருக்கேன். இந்த 1,60,00,000 இருந்தது அப்படின்னா நான் நெக்ஸ்ட் இயர் வந்து ஆப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நான் 145 4 இயர்ஸ் சேர்த்தீங்க இந்த 11 லட்சத்தை எக்ஸம்டட் சப்ளை அதுக்கு இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட சேர்த்துக்கொள்ள வேண்டாம்னா 1,49,00,000, அப்போ 1.5 கோடிக்குள்ள வந்துட்டாங்க. ஆப்ஷன் நம்பர் 1. என்னுடைய டர்ன் ஓவர் இவர் வந்து 4 lakhs இருக்கிறதுனால லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர் கம்பேர் பண்ணும்போது 5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்காங்கன்னா இந்த டர்ன் ஓவர் படி ஒரு கரண்ட் இயர்ல வந்து இவர் ஆப்ட் பண்ண முடியும், எலிஜிபிள். இதே 1.59ல 12 lakhs இன்ட்ரெஸ்ட் இது கழிச்சோம் அப்படின்னா 1.47 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 1.5 கோடிக்குள்ள இருக்காங்க. ஆனா இவர் 17 லட்சம் பண்ணும்போது 13 லட்சத்துக்கு 17 லட்சம் போது விச்சவர் இஸ் ஹையர் அந்த லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர் வச்சு தீர்மானிக்கணும். அப்ப இந்த இயர் நான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயர்ல எனக்கு இது ஆப்ட் பண்ணலாமான்னு கேட்டா 13 லட்சத்துக்கு 17 லட்சம் விச்சவர் இஸ் ஹையரா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயர்ல இவர் ஆப்ட் பண்ண முடியாது அப்படின்ற விஷயங்களை இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை இந்த இதுல வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டாம், அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல சேர்த்துக்கொள்ள வேண்டாம் சொல்றதா இந்த இருக்கிற ரிமூவல் ஆஃப் ஆர்டர் நோட்டிபிகேஷன் 1/2019ல வந்து கொடுத்திருக்காங்க. 10% சர்வீஸ் இருக்கிறதா 2/2019லயும் கொடுத்திருக்காங்க. தெரிஞ்சுக்க விஷயம். இதுல சில எலிஜிபிள் கண்டிஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் சின்சியர் தேங்க்ஸ் டு இன்ஸ்டா ஜிஎஸ்டி உடைய பழைய ஸ்லைடு வந்து அதை எடுத்து போட்டிருக்கோம். இதுல 1% 5% அப்படிங்கிற விஷயங்களை வந்து பார்க்கும்போது இதுல வந்து நான் வந்து என்னுடைய டர்ன் ஓவர் லிமிட் சொல்லிட்டேன். 1.5 கோடி 75 லட்சம் ஸ்பெசிஃபைட் சேர்த்து சர்வீஸ் 10% போலதான் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட வந்து எடுத்துக்க கூடாது சொல்லிட்டேன். நான் ஒரு காம்போசிஷன் பர்சனா இருந்தா ஒரு நான் டாக்ஸபிள் குட்ஸ் வந்து டீல் பண்ணக்கூடாது, ஆல்கஹால் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட் டீல் பண்ணக்கூடாது, இன்ட்ரெஸ்டட் சப்ளை அதர் ஸ்டேட்டுக்கு வந்து சப்ளை பண்ணக்கூடாது, இ காமர்ஸ் ஆபரேட்டருக்கு இதுல குட்ஸ் சர்வீஸ்னு இருக்கும். இப்ப குட்ஸ் பண்ணலாம், சர்வீஸ் மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு விஷயங்கள். இதுல வந்து இந்த பான் மசாலா, ஐஸ்கிரீம், டொபாக்கோ, ஏரேட்டட் வாட்டர், பெப்சி, கொக்கோ கோலா இது எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரர், ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரர் அப்படி விஷயங்கள். ஒரு கேஷபிள் டாக்ஸபிள் பர்சனா இருக்காரு, ஒரு நான் என்ஆர்டிபியா இருந்தாருன்னா அவர் காம்போசிஷன் உள்ள போக முடியாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷனை 1% 5% ஸ்கீம்ல வந்து சொல்றாங்க. இதுல வந்து அதே மாதிரி வந்து இந்த 2% ஸ்கீம்ல இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். சர்வீஸ் 50 lakhs உள்ள இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். இதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த இந்த நோட்டிஃபைடு மேனுஃபேக்சரர் வந்து ஆப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றதுதான் இதுல இருக்கிற 7 ப்ராடக்ட், ஐஸ்கிரீம், பான் மசாலா, எரோட்டட் வாட்டர், அது கொக்கோ கோலா, பெப்சி இந்த மாதிரி ஐட்டம்ஸ், டொபாக்கோ ப்ராடக்ட், ஃப்ளை ஆஷ் பிரிக்கு, அதுக்கப்புறம் பில்டிங் பிரிக்கு, ஏர்தன் அண்ட் ரூஃபிங் டைல்ஸ் இதனுடைய டாரிஃப் நம்பர் கொடுத்துருக்கிறோம், ஹெச்எஸ்என் நம்பர் கொடுத்துருக்கிறோம், நோட்டிபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்க ரெஃபர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அலர்ட் வரும், இந்த ப்ராடக்ட் நீங்க வந்து பண்றீங்களான்னு கேள்விலாம் கேட்கும். மேனுஃபேக்சரா இருந்தா அப்படி இருந்தா ஆப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டைம்ல வந்து வரும், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மேனுஃபேக்சருக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷனு, ட்ரேடருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல பார்க்க போற ஃபார்ம்ஸ் வந்து சிஎம்பி 08ல தாக்கல் பண்றோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஜிஎஸ்டிஆர் 4 வந்து 30th ஜூனுக்குள்ள ஃபைல் பண்றோம். இந்த சிஎம்பி 8ல நம்மளுடைய அவுட்வர்டு சப்ளை, நம்மளுடைய இது எல்லாத்தையும் டோட்டலா வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு ஆர்சிஎம் லைபிலிட்டி எல்லாம் டிக்ளேர் பண்ணுவோம், தெரிஞ்சுக்கிற விஷயம். ஜிஎஸ்டிஆர் 4 பொறுத்த வரைக்கும் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்துருச்சு, நம்ம ஒரு ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது செக்ஷன் எங்க சொல்லுது, 39ல சொல்லுது, ரூல் எங்க சொல்லுது, 62ல சொல்லுது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த ஜிஎஸ்டிஆர் 4 வந்து வாட் இஸ் ஜிஎஸ்டிஆர் 4? இது வந்து ஒரு ஆனுவல் ரிட்டர்ன். இது யார் ஃபைல் பண்ணுவாங்க, காம்போசிஷன் பர்சன் ஃபைல் பண்ணுவாங்க. இது எப்போ வந்துச்சு, 1/4/2009ல இருந்து வந்துச்சு, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
1%, 5%, 6% இருக்கவங்க இந்த ஃபார்மை வந்து போடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து போடுவாங்கன்னு தெரியும். இது யார் ஃபைல் பண்ணக்கூடாது? காம்போசிஷன் மட்டும்தான் ஃபைல் பண்ணுவா. மீதி இருக்கக்கூடிய ரெகுலரே என்ஆர்டிபி, ஓஐடிஆர், கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், யூஎன் இவங்க யாரும் பண்ணக்கூடாது. இது எங்க சொல்லுது? ரூல் எங்க சொல்லுது? ரூல் 62ல சொல்லுது. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது மேண்டேட்டரியா? பிக் எஸ் மேண்டேட்டரி. தெரிஞ்சு கட்டாயமா சார் என் டர்ன் ஓவர் காம்போசிஷன் தான் சார். ஆனா நான் ரிஜிஸ்டரே பண்ணியிருக்கேன் சார். ஆனா என் டர்ன் ஓவரே கிடையாது சார். அப்படின்னா வந்து நம்ம வந்து கட்டாயமா அந்த சிஎம்பி 08 ஃபைல் பண்ணா மட்டுமே தான் GSTR 4 ஓபன் ஆகும். என்னுடைய லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் 1.5 கோடிக்குள்ள இருந்தா கரண்ட் இயர் வி ஹேவ் டு அப்ளை ஃபார் தி காம்போசிஷன் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா சார்? நான் என்னுடைய ஐ காட் மை ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் நான் இந்த இயர்லயே நான் வந்து என் ரிஜிஸ்ட்ரேஷனை நான் கேன்சல் பண்ணிட்டேன் சார். அப்போ நான் GSTR 4 ஃபைல் பண்ணுமான்னு கேட்டா பிக் எஸ் கட்டாயமா நீங்க ஃபைல் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றேன். சார் நான் வந்து இந்த இயர் நான் வந்து காம்போசிஷன் இருந்தேன், நான் ஆப்ட் அவுட் பண்ணிட்டேன். ஆப்ட் அவுட் பண்ணி ரெகுலர் போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் GSTR 4 ஃபைல் பண்ணுவேன்னா பிக் எஸ் ஃபைல் பண்ணி ஆகணும் அப்படின்ற விஷயங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க ஒரு விஷயம். சார் நான் வந்து நான் ரிட்டனே ஃபைல் பண்ணல சார், நான் CMP 8 ஃபைல் பண்ணல சார், என் ரிட்டனை வந்து ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா பிக் நோ. ரிட்டனை ஃபைல் யூ cannot file for annual return. Once you filed for CMP 8 then only revert back to the GSTR 4 பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், கண்டுபிடிக்கணும் விஷயங்கள். சார் நான் ரிட்டனே ஃபைல் பண்ணல சார், எனக்கு என்ன கான்சிக்வன்ஸ்? ஆபீசர் இஷ்யூ நோட்டீஸ் 46ல நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு லேட் ஃபீ வந்து உங்களுக்கு வந்து 47ல லேட் ஃபீ வந்து அட்ராக்ட் ஆகும். அப்படியே இல்லைன்னா பெஸ்ட் ஆஃப் ஜட்மெண்ட்ல 62ல நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்படியே இல்லைன்னா ஜெனரல் பெனால்டி 25. ரிட்டனே ஃபைல் பண்ணலாம் ஆபீஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் 129 SOP கொடுத்து இப்படிதான் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு விஷயங்களை வந்து SOP கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில நம்ம வந்து கான்சிக்வன்சியை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நான் GSTR வந்து நான் வந்து 4 ஃபைல் பண்ணல அப்படின்னா எவ்வளவு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னா மினிமம் அந்த டியூ டேட் முடிஞ்சு ஒரு 3 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 3 மாசம் வெயிட் பண்ணலனா யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி சஸ்பெண்டட் ஆர் கேன்சல்டு. வந்து உங்களுக்கு வந்து 29 சப்செக்ஷன் 2 கிளாஸ் B ல வந்து பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ரைட். இப்போ நான் வந்து இதுக்கு ஃபைல் பண்ணல அப்படின்னா லேட் ஃபீஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் சார் ப்ளீஸ் சார். சார் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். கொஞ்சம் ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க, எடுத்து முடிச்சிடறேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குங்க சார், தாராளமா எடுத்துங்க சார். 4 உடைய இது எப்படி பஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க சார். ஓகே ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சதா இருந்தாலும் ஒரு ரீகேப். ஓகேங்களா? இல்ல கண்டிப்பா தேவைங்க சார். ஓகே என்னுடைய GSTR 4ல இருக்கக்கூடிய கான்சிக்வன்சில செக்ஷன் 47ல இருக்கக்கூடிய லேட் ஃபீ நில்லா இருந்ததுன்னா மினிமம் 20 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் CGST, மேக்ஸிமம் கேப்பிங் 250. டிரான்சாக்ஷன் இருந்தது அப்படின்னா வந்து CMP 08க்கு லேட் ஃபீ வருமா சார்? ஒரு क्वेश्चन. CMP 08க்கு லேட் ஃபீ வருமா சார்? பிக் நோ. ஓகே அப்போ என்னோட டிரான்சாக்ஷன் இருந்தது அப்படின்னா அப்போ வந்து 25 ரூபாய் மேக்ஸிமம் கேப்பிங் 1000 rupees எங்க சொல்லுது? நோட்டிபிகேஷன் நம்பர் 21/2021ல சொல்லுது. எப்ப கொண்டு வந்தாங்க? 21-22 ஆன்வர்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஓகே இந்த சஸ்பெண்டட் சொன்ன நீங்க 29 சப்செக்ஷன் செக்ஷன் 29 சப்செக்ஷன் 2 கிளாஸ் B அதுல பாத்தீங்கன்னா the return for financial year beyond the 3 month of the due date of furnishing. என்னுடைய GSTR 4 முடிஞ்சு 3 மாசம் மேல ஆச்சுன்னா ஆபீசர் கேன்சல் பண்றதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபினான்ஸ் பில் 2021ல கிளாஸ் 101ல கொண்டு வந்தாங்க. சின்சியர் தேங்க்ஸ் டு இன்ஷா GST உடைய ஸ்லைடு இது முத போட்டது அப்படியே கொடுக்குறோம். இப்போ இதுல GSTR 4 பொறுத்த வரைக்கும் டோட்டல் 9 டேபிள் ஃபார்ம்ஸ்குள்ள போறோம். இந்த 9 டேபிள்ஸ் வந்து டேபிள் நம்பர் 1 என்னுடைய GSTN நம்பர் ஆட்டோ பாப்புலேட்டட். டேபிள் நம்பர் 2 என்னுடைய நேம் ஆட்டோ பாப்புலேட்டட். டேபிள் நம்பர் 3 அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆட்டோ பாப்புலேட் ஆகாது. நம்ம இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாடுல இருக்கேன், நான் வந்து இதுல இருக்கேன் அப்படின்னா 2 டர்ன் ஓவர் சேர்த்து அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல போட வேண்டும். ஓகேங்களா? அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆல் பிரான்ச்சஸ் சேர்த்து அந்த ஃபிகர் போட வேண்டும். ப்ரீவியஸ் இயர்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், அது ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ரிட்டர்ன் ஃபைல் பண்ண அப்புறம் AR வரும். இது ஜெனரல் இன்ஃபர்மேஷன் டேபிள் நம்பர் 3. டேபிள் நம்பர் 4 என்னுடைய இன்வர்ட் சப்ளை. இந்த டேபிள் நம்பர் 4ல இட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 4 கேட்டகரி.
நம்பர் 1 இஸ் 4A. 4Aனா என்னுடைய ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் எல்லாம் ஆட்டோ பாப்புலேட் உட்காரும் அதர் தன் ஆர்சிஎம். 4B ல வந்து என்னுடைய ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் ஆர்சிஎம் வந்து உட்காரும். இது வந்து 4B. 4C ல இருக்கக்கூடிய இதுல ஆர்சிஎம்மும் வந்து நம்ம வந்து கட்டுற மாதிரி டிக் அடிக்கணும். ஏதாவது அதர் தன் ஆர்சிஎம் இருந்ததுன்னா இங்க போடணும். சார் நான் வாங்கும் போது என்னுடைய கிளைண்ட் வந்து ரிஜிஸ்டரா இருந்தான் சார், அப்போ எல்லாம் வந்து சார், ஆனா இப்போ ரிஜிஸ்டரா இல்லை சார்னா 4C ல அவன் பேன் நம்பரை போட்டு நீங்க ஃபைல் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. 4D ல இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து கொடுக்கணும். 4A ல வந்து ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேசஸ் வித்தவுட் ஆர்சிஎம், 4B ரிஜிஸ்டர்ட் ஆர்சிஎம், 4C அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்சிஎம், அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்சிஎம் அண்ட் அது அதர் தன் ஆர்சிஎம் எல்லாமே கவர் ஆகும். இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் 4D ல கவர் ஆகும். டேபிள் 5 பொறுத்த வரைக்கும் என்னுடைய அவுட்வர்ட் சப்ளை ஆர்சிஎம் சிஎம்பி 08 போட்டது ஆட்டோ பாப்புலேட்டட் ஆகும். ஓகேங்களா? டேபிள் 6ல நான் வந்து என்ன முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். என் டர்ன் ஓவர் 1 கோடி, நான் 90 லட்சம் ஆட்டோ பாப்புலேட் ஆகுது, மீதி இருக்கக்கூடிய 10 லட்சம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த டர்ன் ஓவரை வந்து நான் வந்து சேம் டர்ன் ஓவர் அந்த போடலாம். வித்தியாசம் இருந்தா அந்த வித்தியாசத்தை அவுட்வர்ட் இதுல வந்து 1 to 16 நம்பர் வரும் நான் காட்டுறாங்க எங்க போடணும். டிடிஎஸ் டிசிஎஸ் என்ட்ரி ஆட்டோ பாப்புலேட்டட். டாக்ஸ் ஏதாவது கட்டணும்னா கட்டணும். அல்ல இன்ட்ரெஸ்ட் காலம் 8. இந்த டேபிள் 9 காலம் இருக்காது, அது இப்போ வந்து கொண்டு வரல. டேபிள் 8 வரைக்கும் தான் இருக்கு. இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்ம் ஒண்ணுதான். டேபிள் நம்பர் 4 இன்வர்ட் சப்ளை 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. டேபிள் நம்பர் 5 டர்ன் ஓவர் ஆட்டோ பாப்புலேட்டட். டேபிள் நம்பர் 6ல கட்டாயமா நீங்க ஃபிகர்ஸை கொடுத்தா மட்டுமே தான் அந்த ரெகன்சிலியேஷன்ல டேலி ஆகும், இல்ல டிஃபரன்ஸ் வரும் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதுதான் அந்த ஃபார்ம்ல இருக்கிற விஷயம். அந்த ஃபார்முக்குள்ள போறோம். ஃபார்முக்குள்ள போனோம்னா இயர் கேக்குது. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். ப்ரீ கண்டிஷன் என்னன்னா, நான் காம்போசிஷன்ல இருக்கணும். மினிமம் 4 ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ணா மட்டுமே தான் நான் காம்போசிஷன் ரிட்டர்னை வந்து கையாள முடியும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுலதான் 4A இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். 4A இன்வர்ட் சப்ளை அதர் தன் ஆர்சிஎம், 4Bன்றது ஆர்சிஎம், 4Cன்றது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இன்க்ளூடிங் ஆர்சிஎம் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணிக்கலாம், டிக் அடிக்கலாம். இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் நம்ம பண்ண சிஎம்பி 8 வரக்கூடிய சிஎம்பி 08 டாக்ஸ் ரேட் நம்ம பைஃப்ரிகேட் பண்ணணும். டிடிஎஸ் டிசிஎஸ் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. இதுல வரும்போது நீங்க வந்து இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் பொறுத்த வரைக்கும் ஆல் டிஸ்ட்ரிக்ட் பர்சன் டுகெதர் சேம் பேன் மல்டிபிள் ஜிஎஸ்டி சேர்த்து தான் டர்ன் ஓவர் போட வேண்டும். இதுல நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாமான்னு கேட்டா பிகேஎஸ் ஃபைல் பண்ணலாம். எந்த ஒரு அவுட்வர்ட் சப்ளை இருக்கக்கூடாது, எந்த ஒரு இன்வர்ட் சப்ளை இருக்கக்கூடாது, எந்த ஒரு டாக்ஸ் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பெனால்டி இருக்கக்கூடாது, எந்த ஒரு லேட் ஃபீ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இதை வந்து கையாள முடியும் சொல்றதுதான். சரி, இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா அந்த நில் போர்ட் ஃபைல் பண்ணலாம். நில் போர்ட் பண்ணாதீங்க, உள்ள காலம் செக் பண்ணி போறது அட்வைசபிள், நல்லது அப்படின்ற விஷயங்கள் சொல்றோம். இந்த இடத்துல அந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் போடும்போது நான் லாஸ்ட் இயர் டர்ன் ஓவரே கிடையாது சார், என்ன சார் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, 1 0 போட்டு அக்செப்ட் பண்ணதான் பாருங்க, இல்ல 1 ரூபி போட்டு உள்ள சேவ் பண்ணுங்க, அப்பதான் உள்ள போகும். இது தெரிஞ்சுக்கணும் விஷயம். இந்த டேபிள்ல வந்து சில ரெட் மார்க் அலர்ட் போட்டிருப்பாங்க. டாக்ஸ் பேயர் டு தி ரிப்போர்ட்னா நம்ம ரிப்போர்ட் பண்றது. இது ஆட்டோ டிராஃப்ட்னா நீங்க கையை வைக்க முடியாது அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதுதான் அந்த காலம்ல இருக்கக்கூடிய 4A. இந்த 4Aல வந்து என்னுடைய ஒரு ஆல்டர் பர்ச்சேஸ் 100 பில் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா அந்த 100 பில்லையும் கூட்டிட்டு கன்சாலிடேட் பேசிஸ்ல ரேட்டு வைஸ் பேன் நம்பர் பேசிஸ்ல தான் போட முடியும். பில் வைஸ் போட முடியாது. இட் இஸ் சம்மரி ஆஃப் பேசிஸ். கன்சாலிடேட் பேசிஸ் ஜிஎஸ்டிஎன் வைஸ் ரேட் வைஸ் மட்டும் தான் போட முடியும். இப்படி போடும்போது கேன்சல்டு இதா இருந்தா அதை அக்செப்ட் பண்ணாது. அதை 4Cல மட்டும் போடணும். அதுல ஆர்சிஎம் டிக் அடிக்க கூடாது. ஓகேங்களா? தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், போட வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? எனி கேன்சல்னா 4Cல வந்து டிக்ளேர் பண்ணும். அதாவது வந்து ஆர்சிஎம் டிரான்சாக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா 4Aல பாருங்க. நம்ம பார்க்கலன்னா 4Aல பார்க்கும்போது ஆர்சிஎம் எஸ்ன்னு இருந்ததுன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஆர்சிஎம் கட்டி இந்த இடத்துல நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த இந்த டேபிள்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பஞ்ச் ஆயிடும். இங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டேபிள் 6ல வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். லைபிலிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ டேபிள் 4Bயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொல்லியாச்சு. 4Cயை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தப்பு பண்றது என்னன்னா, எல்லாத்துக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் டிக் அடிச்சிடறாங்க. அப்படி டிக் அடிச்சா டாக்ஸ் லைபிலிட்டி வந்துடும். தயவு செஞ்சு டாக்ஸ் லைபிலிட்டி இருக்கிறது மட்டும் அன்ரிஜிஸ்டர்டா இருந்தா மட்டும் டிக் அடிங்க. இல்லைன்னா வந்து தயவு செஞ்சு டிக் அடிக்காதீங்க. டிக் அடிச்சா லைபிலிட்டி டிஸ்சார்ஜ் ஆகும். கன்சாலிடேட் பேசிஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். 4Cயை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் அதான் டிக்ளேர் பண்ணுங்க. 5 பொறுத்த வரைக்கும் வந்து சிஎம்பி 08 இருக்கிறது அப்படியே ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்து உட்காரும். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா?
இந்த ஃபார்ம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். டேபிள் நம்பர் 6 இதுல போட்டிருப்பான் பாருங்க, 1ல இருந்து 11 வரைக்கும் வரதெல்லாம் இன்வர்டுன்னு இருக்கும். இது ஆட்டோ பாப்புலேட்டட், கை வைக்கவே முடியாது. நீங்க ஃபார்ம்ல கேப்சர் பண்ணா மட்டும்தான் இந்த 4A 4B 4C 4B 4C 4D 4B 4C 4D கை வச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேல போட்டுக்கலாம் பாருங்க, 4C 4B 4C 4D. இதுல ஏதாவது லைபிலிட்டி நீங்க போட்டிருந்தா மட்டுமே தான் இங்க வந்து ஆட்டோ பாப்புலேட் உட்காரும், மீதி இதுல உட்காரவே உட்காராது. தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள். ஓகேங்களா? இந்த அவுட்வர்ட் சப்ளை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம கை வைக்கலாம். நான் சொன்ன 90 lakhs ஆட்டோ பாப்புலேட் வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த டேபிள்ல. நம்ம 1 கோடியா இருந்ததுன்னா இங்க 1 கோடி 10 லட்சத்தை இன்க்ரீஸ் பண்ணி டாக்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த லைபிலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும். இதுல இந்த சிஎம்பி 08ல அது 1%, 5%, 6% ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் இங்க பைஃபர்கேட் பண்ணி அது 1ஆ 5ஆ 6ஆ அப்படின்ற விஷயங்களை வந்து பிரிச்சு கொடுக்குறோம். அங்க சிஎம்பி 8ல பைஃபர்கேஷன் கிடையாது. ஆனா இங்க பைஃபர்கேஷன் செக்ரிகேட் பண்ணி கொடுக்க வேண்டும் சொல்றதா தெரிஞ்சுக்கொண்ட விஷயம். டிடிஎஸ் டிசிஎஸ் கிரெடிட் டிடிஎஸ் கிரெடிட் ஏதாவது வந்ததுன்னா இந்த ஸ்கீமுக்குள்ள உள்ளே நீங்க வர முடியாது. அதை ட்ராக் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த இ-காமர்ஸ் ஆபரேட்டர் ஏதாவது டிசிஎஸ் கட்டினாங்கன்னா தெரிஞ்சிடும், இந்த டூல் தெரிஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி ஸ்கீம் வந்து இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி வராது, கண்டுபிடிச்சிடுவாங்க. தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள். ஆட்டோ பாப்புலேட் உட்காருது, இதுல கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல பார்க்கும்போது இந்த இடத்துலதான் நம்ம சொல்லும் போது ஆக்சுவல் லைபிலிட்டி வந்துடும். நீ கட்டா லைபிலிட்டி கட்டியிருக்க வரும், மீதி டிஃபரன்ஸ் இவ்வளவு காட்டும். அந்த டிஃபரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க பே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செலான் வந்து போயிடும், உட்காந்துடும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜிஎஸ்டிஆர் 4A டவுன்லோட் பண்ணி எக்ஸல் ஃபார்மேட் பார்த்து பார்க்கும்போது என்கிட்ட 1 லட்சம் இருக்கு, ஆனா 4Aல 80,000 வருதுன்னா யூ கேன் மேக் இட் ஃபார் 1 lakh போட்டு உங்களோட பில் இருந்ததுன்னா நீங்க எக்ஸல் வச்சு மாத்திருங்க. அவன் தப்பு பண்ணியிருந்தா நம்ம தப்பு பண்ண முடியாதா? அப்பதான் வி ஹவ் டு வந்து நம்ம ஸ்டடி வித் அவர் பர்ச்சேஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது என்னுடைய ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. இல்ல ஜென்ரேட் ஆகும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் வந்துடும். இந்த இடத்துல இந்த ரெக்கன்சிலேஷன் மட்டும் பார்க்கணும். அவுட்வர்ட்ல நான் கொடுக்குற ஃபார்ம் கொடுத்ததுக்கும் இப்ப கொடுத்ததுக்கு என்ன வித்தியாசம், பர்ச்சேஸ்க்கு இப்போ கொடுத்தது ஆர்சிக்கு என்ன வித்தியாசம், இதுல ஏதாவது மைனஸ் இருந்தா டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கன்சிலேஷன் பார்த்துக்கொள்ள வேண்டும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? மைனஸ் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணும்போது கம்ப்ளீட் பண்றீங்க, ஓடிபி கொடுக்குறீங்க, இது எல்லாமே நார்மலா தெரியும். ஓகே, என்ன இதுல சொல்றோம் கடைசியா கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா வந்து கான்சிக்வன்சி அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இந்த ரிட்டர்ன் எப்படி கையாள சிம்பிளா போடக்கூடாது. என்னுடைய கிளைண்ட் கிட்ட இருக்கிற சேல்ஸ் ரிப்போர்ட்டை ஃபுல்லா வாங்கிக் கொள்ள வேண்டும், பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டை வாங்கிக் கொள்ள வேண்டும், அதை பார்ட்டி வைஸ் ரேட்டு வைஸ் எடுக்க வேண்டும், என்னுடைய பேங்க்குடைய டிரான்சாக்சனை செக் பண்ணணும். ஒரு பேங்க் மட்டும் இருக்கா அல்ல பல பேங்க் இருக்கா, அந்த பல பேங்க் ரிப்போர்ட் பண்ணிட்டா அப்படின்னு பார்க்க வேண்டும். பார்த்துட்டு என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் சயின்டிபிக் பேசிஸ் படி, அட்லீஸ்ட் ஸ்டாக் இன்வென்டரி கிடைக்கல இல்லையா, சயின்டிபிக் பேசிஸ் படி வாட் இஸ் அவர் ஓப்பனிங் ஸ்டாக், வாட் இஸ் அவர் பர்ச்சேசஸ், வாட் இஸ் அவர் சேல்ஸ், என்ன ஸ்டாக் இருக்கும், என்ன ஜிபி ரேண்டமா ஜிபி அரைவ் பண்ணா என்ன பர்சன்டேஜ், அதை அரைவ் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் இருக்கா இல்லையா. க்ளோசிங் ஸ்டாக் இல்லாம வெறும் சேல்ஸ் சொல்லி காட்டுவாங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருந்தா பரவாயில்ல, ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி பண்ண முடியாது இல்லையா. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி நம்ம இன்வார்ட்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸ் வந்து செக் பண்ணி ரிட்டர்னை போட்டால் மட்டுமே நல்லது. கேர்ஃபுல்லி ஃபைனலைஸ்ட் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன். இட் வில் பி tallied, our income tax return tally ஆகணும். If any mistake will correct in the form is the last chance for GSTR 4 is a wonderful chance. வந்து if you are any short paid ஏதோ மிஸ்டேக் ஆன ஒரு இதா இருந்தாலும் we missed in the CMT 08ல மிஸ் பண்ணிருந்தனா you have to capture in the GSTR 4 annual return is a very important things. whatever our turnover reconcile பண்ணி போடுறதுக்கு உண்டான உகந்த இடம் இந்த இடம். இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணலன்னா டிபார்ட்மெண்ட் 129ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இப்ப 20ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. யாருக்கு? ப்ரொப்ரைட்டருக்கும் அல்லது ஆத்தரைஸ் செக்ரட்டரிக்கும் மெசேஜ் அனுப்புவாங்க. டியூ டேட் முடிஞ்சதுல 5 நாளைக்குள்ள வந்து ஜிஎஸ்டிஆர் 3A கொடுப்பாங்க. அந்த 3A வந்து 15 நாள்ல நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா ASMT 13ல வந்து பெஸ்ட் ஆஃப் ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க? நம்ம கிட்ட இருக்கிற ஜிஎஸ்டிஆர் 1, 2A, 3B இதுல இருக்க சாரி இந்த மாதிரி எல்லாருக்கும் பொருந்தும். காமனா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ கொடுப்பாங்க. அதை வந்து இப்போ வந்து 30 நாள் இருந்து 60 நாள் மாறிடுச்சு. 60 நாளைக்குள்ள நம்ம ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து டீம்டு வித்ராயல் வரும். ஃபைல் பண்ணல அப்படின்னா வந்து ஆபீசர் வந்து ரெக்கவரி போறதுக்கு சான்ஸ் இருக்கும், கேன்சலேஷன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும், நம்மளோட ப்ரொவிஷனல் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டி அந்த அட்டாச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும்,
பேங்க் அட்டாச் பண்றதுக்கு எல்லாம் சான்சஸ் எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் எப்படி போகணும் அப்படின்னு ஒரு எஸ்ஓபி வந்து 129 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தயவு செஞ்சு கரெக்டா பண்ண வேண்டும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்கணும் விஷயம். ஜிஎஸ்டிஆர் 10ல இருக்கவங்க வந்து காம்போசிஷன் இருக்கவங்க ஜிஎஸ்டிஆர் 10 ஃபைல் பண்ணுவான்னு கேட்டா பிக் நோ, தேவை கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் எங்க சொல்லுதுன்னா செக்ஷன் 45ல ஃபைனல் 39 ஒன்னு சொல்லும். 39 ஒன்னு ரீட் பண்ணீங்கன்னா அதர் தன் காம்போசிஷன் சொல்லும். அப்போ ஜிஎஸ்டிஆர் 10 காம்போசிஷன் பர்சன் வந்து காம்போசிஷன் பர்சன் நீட் நாட் டு சப்மிட் ஃபைனல் ரிட்டர்ன், நோ ரிக்வயர்மெண்ட் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். வாட் எவர் லெவல் பெஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. ஒன் மோர் கடைசி ஒரே ஒரு வேர்டு மட்டும். எஸ்டர்டே வந்து இந்த டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் ஆடிட்ல வந்து we have given on our behalf of TNTC association சார்புல we have given for more than 16 point we have given the representations. எஸ்டர்டே வந்து கொடுத்துட்டோம். அதுல வாட் எவர் லெவல் பெஸ்ட் நம்ம இருக்கிற என்னென்ன காம்ப்ளிகேஷன். அடுத்து ஒரு ஜிஆர்சி ரிட்ரஸல் கமிட்டில வந்து கமிங் 20th மெயில் கேட்டிருக்காங்க. கமிங் 29th வந்து திருச்சியில வந்து வச்சிருக்காங்க. இஃப் மெம்பர்ஸ் எனி டிஃபிகல்ட்டி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தனிப்பட்ட முறையிலோ ஆடியோ மெசேஜோ அல்லது கேஆர்சிலையோ நீங்க அட்ரஸ் பண்ணீங்கன்னா we will escalate the further representation வந்து நம்ம கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த கேஆர்சி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மற்றும் எங்களுடைய ஆசான் என்னைக்குமே மறக்க முடியாது எங்கள் சேது சார்களுக்கும் லிட்டில் பிட் என்னுடைய அப்டேட்ஸ் வந்து யூடியூப்ல போடுவேன். நீங்க முடிஞ்சா பாத்துக்குங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர் சம்சுதீன் சார். சரவிடி நான் சொன்னதுல வந்து எந்த தப்புமே இல்லைங்கிறது எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அதாவது இப்போ ஜிஎஸ்டி சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போதுங்க சார் கிளாஸஸ் வந்து 2 விதமாக போகும். ஒன்று ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ், அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டூல்ஸ், ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான டூல்ஸ், டெமோ, அதை மாதிரி வந்து ஒரு ஏரியா போகும். இன்னொரு ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் தெரியாமல் இந்த பக்கம் இருக்கிறத கற்று பிரயோஜனமே இருக்காது. அந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கிறாங்க. இப்போ சன்சுதீன் சார் எடுத்ததில் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னு எடுத்து அந்த சப்ஜெக்ட் வந்து A to Z ஒரு காலேஜில் போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணீங்கன்னா எப்படி வந்து ஒரு லெக்சரர் எடுப்பாரோ அப்படியே A to Z அந்த சாப்டர் எப்படி கவர் பண்ணுவாரோ அது மாதிரி அருமையாக கவர் பண்ணியிருக்கிறாரு. இது மாதிரி ஜிஎஸ்டியில் பல சாப்டர்கள் உண்டு. டைம் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, ரெஜிஸ்ட்ரேஷன், இவே பில், வேல்யூ ஆஃப் சப்ளை, டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிகிட்டே போகலாம். பல சாப்டர்கள் இருக்குது. இப்படி சார் வந்து ஒவ்வொரு சாப்டரை செலக்ட் பண்ணி எங்களுக்கு A to Z எல்லாத்தையும் இது மாதிரி வந்து சொல்லி கொடுக்கணும். வந்து மெயினா கொடுக்கணும். இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டு இன்னைக்கு இருக்கிற அப்டேட்டை சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்குன்ற ஃபீல் பண்ணி கொடுத்தோம். கண்டிப்பாங்க சார். ஏன்னா 2 கண், ஒரு கண்ணு வந்து சப்ஜெக்ட் தெரிஞ்சாதான் அதை கொண்டு போய் நாங்கள் அப்டேட்ஸ்லையோ டூல்ஸ்லையோ நான் ஃபிட்டப் பண்ண முடியும். சப்ஜெக்டே தெரியாமல் வெறும் நாங்கள் மற்ற விஷயத்த கற்றுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் எடுத்ததில் ரொம்ப சந்தோஷங்க சார்.